வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமைன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிறிஸ்டல் ஹீலிங். கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி செல்ஃப் ஹீலிங் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இதை அப்படியே மெடிடேஷன் எப்படி பண்ணலாம், இதிலே கேண்டில் ஹீலிங் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே, சரி, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இதில் இருக்க கிறிஸ்டல்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பாம் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். இதை டம்பிள் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் இதெல்லாம் பிரமிட்ஸ், உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது 7 சக்ரா பிரமிட், இது வந்து லாப்பிஸ் லசூலி பிரமிட், இது வந்து ஸ்படிக பிரமிட். ஓகே, சரி, இதெல்லாம் கிளியர் தானே. இப்போ நம்ம இந்த கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. சரி, ரூட் சக்ராக்கு வந்து யூஸ் பண்ணுற நம்ம கிறிஸ்டல் வந்து ரெட் ஜாஸ்பர். ஓகேயா, ரெட் ஜாஸ்பர் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் நமக்கு இந்த ரெட் ஜாஸ்பர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போ இதிலே வந்து கிரவுண்டிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பிளாக் டாம்லின். பிளாக் டாம்லின் வந்து உங்களுக்கு அதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பிளாக் அகேட் அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிரவுண்டிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் ரூட் சக்ராக்கு வந்து ரெட் ஜாஸ்பர் தான். சாக்ரல் சக்ராக்கு வந்து ரெட் கார்னீலியன் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெட் கார்னீலியன் வந்து உங்களுக்கு அந்த சாக்ரல் சக்ராவை நல்ல கிரவுண்டிங் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ராவுக்கு வந்து சிட்ரின் ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம். இது நல்ல பணத்தையும் ஈர்த்து தருவதாக இருக்கும். இப்போது ஹார்ட் சக்ராவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் வந்து ஜேட் இல்லைன்னா க்ரீன் அவென்ச்சுரின். இப்போ இது வந்து ஜேட் ஸ்டோன் தான். த்ரோட் சக்ராவுக்கு யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் வந்து சோடோலைட். இந்த சோடோலைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்கள் த்ரோட் சக்கராவை கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ தேர்ட் ஐக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து லாப்பிஸ் லசூலி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லாப்பிஸ் லசூலியும் இந்த சோடோலைட்டும் ஒன்று போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த சோடோலைட் கிறிஸ்டலில் நீங்கள் நல்ல லைட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிளிட்டர் ஆகும் இல்லையா. அந்த கிளிட்டர் ஆகிறது வந்து சில்வர் கலரில் ஆக்சுவலாக கிளிட்டர் ஆகும்போது, அதுவே லாப்பிஸ் லசூலியை வச்சு நீங்கள் இப்படி செக் பண்ணும்போது அதில் கிளிட்டர் ஆகிற அந்த குட்டி குட்டி துகள்கள் வந்து கோல்டன் கலரில் இருக்கும். ஓகே, இப்படி தான் இது ரெண்டு கிறிஸ்டலையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த கிறிஸ்டல் வந்து தேர்ட் ஐ சக்ராக்கு ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பர்டிகுலர் கிறிஸ்டலை விட லாப்பிஸ் லசூலி தான் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. அப்புறம் இது அமெத்திஸ்ட் கிறிஸ்டல். அமெத்திஸ்ட் வந்து க்ரௌன் சக்ராவை ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போது உங்களுக்கு தேவையான கிறிஸ்டல்ஸை எடுத்துக்கோங்க. என்ன ஹீலிங் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான கிறிஸ்டலை எடுத்துகிட்டு அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃப்ளோயிங் வாட்டர், அதாவது டேப் வாட்டரில் அப்படி காமிச்சிக்கிறீங்க. அதில் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நல்ல காட்டன் துணி வச்சு வைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்டைரக்ட் சன்லைட்டில் ஒரு 1 மணி நேரம் வச்சுருங்க. இப்போது அந்த கிறிஸ்டல் கிளென்ஸ் பண்ணி சார்ஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை ப்ரோக்ராம் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, இப்படி கைக்கு நடுவில் வச்சுக்கிட்டு ரோஸ்வாஸ் கிறிஸ்டல், நான் உன்னை ப்ரோக்ராம் செய்ய போகிறேன். நீ இன்று நான் செய்யும் செல்ஃப் ஹீலிங், எனது செல்ஃப் ஹீலிங்க்கு நீ 100% எனக்கு முழுமையாக உதவி செய்ய வேண்டும். என்னை நீ குணப்படுத்த போகும் உனது உதவிக்கு நன்றி. நான் உனது அபரிவிதமான சக்தியால் என்னை சுய சிகிச்சை செய்ய போகிறேன். சொபீட் ஆமேன் அப்படி சொல்லிக்கோங்க. இப்போ 2 உள்ளங்கையில் இந்த மாதிரி டம்பிள் ஸ்டோன்ஸ் இல்லைன்னா 2 பாம் ஸ்டோன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து ரோஸ் குவார்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை இப்படி உள்ள கையை இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இது ரோஸ் குவார்ட்ஸுங்கிறதுனால உங்கள் ஹார்ட் சக்ராக்கு ஹீலிங் ஆகும். இதில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் முந்தின பதிவில் சக்ரா காசி ஹோன்கிற ஒரு ஹீலிங் டெக்னிக் ஒன்று சொல்லி தந்திருந்தேன் இல்லையா? அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி கைகளை இப்படி வச்சுக்கிட்டு ரூட் சக்ரா வழியாக ப்ரீத் பண்ணி ஹார்ட் சக்ரா வரைக்கும் ப்ரீத் பண்ணிவிட்டு ஹார்ட் சக்ராவில் மூச்சு வெளியில் விட்டுட்டு ஹார்ட் சக்ரா வழியாக மூச்சு இழுத்து க்ரௌன் வழியாக வெளியே விட்டு க்ரௌன் வழியாக மூச்சு எடுத்து ஹார்ட் வழியாக வெளியே விட்டு ஹார்ட் வழியாக உள்ள இழுத்து ரூட் சக்ரா வழியாக வெளியில் இடணும். அதுக்கப்புறம் உங்கள் ஹார்ட் சக்ராவோட மந்திரமான எம் 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 அப்படி சொல்லிக்கணும். இதை கண்களை மூடி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பர்டிகுலர் சக்ராவை நம்மளால் கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ண முடியும். இப்படியே நீங்கள் 7 சக்ராஸ்க்குமே ஹீலிங் பண்ணிக்கலாம். ஓகேயா? சரி, என்கிட்ட 2 கிறிஸ்டல்ஸ் இல்லை, என்கிட்ட 1 தான் இருக்குது அப்படின்னா வலது கையில் அந்த பர்டிகுலர் கிறிஸ்டலில் வச்சு நீங்கள் ஹீலிங் பண்ண போகிறீங்க. அந்த 7 சக்ராவை நீங்கள் ப்ரீத்திங் டெக்னிக்கே இதை வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேயா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அதுவும் இல்லை அப்படின்னா இந்த 7 சக்ரா பிரமிடை இப்படி கையில் வச்சுக்கிட்டு அந்த 7 ப்ரொசீஜர்ஸையும் ஒரே பிரமிட் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அப்போது உங்களுடைய இடது கை வந்து மேல்முகமாக உங்களுடைய தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க. ஓகே தானே? சரி, இப்போது இந்த ப்ரொசீஜர் எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி மெடிடேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் அதை வாஷ் பண்ணணும். ஃப்ளோயிங் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வைப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் சன்லைட்லேயோ அந்த மாதிரி இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சுட்டு நீங்கள் சேஃபாக அதை வச்சுக்கிறீங்க. ஓகே, இது ஃபஸ்ட் ப்ரொசீஜர். இப்போ இந்த ரிச்சுவல்ஸுக்கு தேவைப்படுற கிறிஸ்டல்ஸ் அண்ட் சேஜ் ஹர்ப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட இந்த இதில் நான் கொடுக்குற என்னோடய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சார்ஜ் ஆகுது வித் கொரியர் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அப்படி நீங்கள் என்கிட்ட கூட அந்த கிறிஸ்டல்ஸ் வாங்கலாம். நான் கிறிஸ்டல்ஸ் வாங்கி சார்ஜ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ஓகே, 2வது டெக்னிக் தெரிஞ்சுக்க நாளை வரை காத்திருங்கள். தேங்க்யூ.